வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தலைமை தேர்தல் ஆணையராக பதவியேற்றார் சுஷில் சந்திரா. அடுத்த ஆண்டு மே 14ஆம் தேதி வரை பதவியில் நீடிப்பார் என தகவல். வெளிநாடுகளில் அவசர கால பயன்பாட்டில் உள்ள கொரோனா தடுப்பூசிகளை இந்தியாவில் பயன்படுத்தலாம். மத்திய அரசு அனுமதி. மங்களகரமான நாட்களில் பதிவு செய்யப்படும் ஆவணங்களுக்கு கூடுதல் கட்டணம். தமிழக அரசு அறிவிப்பு. டெல்லியில் கொரோனா பாதிப்புகளை கருத்தில் கொண்டு சிபிஎஸ்இ தேர்வுகளை ரத்து செய்ய வேண்டும். மத்திய அரசுக்கு முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கோரிக்கை. முழு ஊரடங்கு அச்சம் காரணமாக மும்பை ரயில் நிலையத்தில் திரண்ட ஆயிரக்கணக்கான வெளி மாநில தொழிலாளர்கள். ஒரே இடத்தில் அனைவரும் கூடியதால் கொரோனா தொற்று மேலும் தீவிரமாகும் ஆபத்து. தேர்தல் பிரச்சாரம் செய்ய 24 மணி நேர தடை விதிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு. மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி தர்ணா. பழந்தமிழர் வாழ்க்கை முறையை மீட்டெடுப்பதற்கு சிந்தித்து செயலாற்ற வேண்டிய நேரம் இது என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்திடுவோம். டிடிவி தினகரன் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து. தமிழகம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் வரும் 17ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக திருக்கோவில்களில் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. திருமண நிகழ்ச்சிக்கு 10 நபர்களுக்கு மேல் அனுமதிக்க கூடாது என அறிவிப்பு. விரிவான செய்திகளை பார்க்கலாம். கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக திருக்கோவில்களில் பின்பற்ற வேண்டிய நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை இந்து சமய அறநிலையத்துறை வெளியிட்டுள்ளது. கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு திருவிழாக்கள் மற்றும் மதம் சார்ந்த கூட்டங்களுக்கு கடந்த 10ஆம் தேதி முதல் ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருக்கோவில்களில் அத்தியாவசிய பூஜைகளில் அந்தந்த திருக்கோவில் ஊழியர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1075 சதுர அடிக்கு 20க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அனுமதிக்கப்படக்கூடாது. திருமண விழாக்களுக்கு 10 நபர்களுக்கு மேல் அனுமதிக்கக்கூடாது என்றும் அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. திருக்கோவில்களில் திருமண மண்டபத்தில் அதற்கென ஒதுக்கீடு செய்யப்பட்ட நேரத்தில் மட்டுமே திருமணம் நடத்தப்பட வேண்டும். ஒதுக்கப்பட்ட நேரத்தில் 50 நபர்களுக்கு மேற்படாமல் அனுமதித்து சமூக இடைவெளியை கடைபிடிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் பொது இடங்களில் முகக்கவசம் அணியாமல் இருந்த 1,76,000க்கும் மேற்பட்டோர் மீதும் சமூக இடைவெளியை கடைபிடிக்காத 7,917 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பொது இடங்களில் முகக்கவசம் அணியாமலோ சமூக இடைவெளியை கடைபிடிக்காமலோ உள்ளவர்களிடம் அபராதம் வசூலிக்கப்படுகிறது. இதன்படி வடக்கு மண்டலத்தில் முகக்கவசம் அணியாமல் இருந்த 36,526 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மண்டலத்தில் 30,420 வழக்குகளும், மேற்கு மண்டலத்தில் 28,162 வழக்குகளும், தெற்கு மண்டலத்தில் 57,647 வழக்குகளும் பதியப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையை தவிர்த்து மற்ற நகரங்களில் 23,596 வழக்குகளும், தமிழகம் முழுவதும் 1,76,351 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தமிழகம் முழுவதும் சமூக இடைவெளியை கடைபிடிக்காத 7,917 பேர் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்திய தேர்தல் ஆணையத்தின் 24வது தலைமை தேர்தல் ஆணையராக திரு சுஷில் சந்திரா பதவியேற்றார். அடுத்த ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி வரை அவர் தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பு வகிப்பார். தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த திரு சுனில் அரோராவின் பதவிக்காலம் நேற்றுடன் முடிவடைந்தது. இதையடுத்து புதிய தலைமை தேர்தல் ஆணையராக திரு சுஷில் சந்திராவை நியமிக்க குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நேற்று ஒப்புதல் அளித்தார். இதனைத் தொடர்ந்து தலைமை தேர்தல் ஆணையராக திரு சுஷில் சந்திரா டெல்லியில் உள்ள இந்திய தேர்தல் ஆணையத்தில் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இவரது தலைமையின் கீழ் கோவா, மணிப்பூர், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் ஆகிய மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ளது. வரும் மே 2ஆம் தேதி 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை திரு சுஷில் சந்திரா தலைமையில் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளில் அவசர கால பயன்பாட்டில் உள்ள கொரோனா தடுப்பூசிகளை இந்தியாவில் பயன்படுத்த மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இந்தியாவில் பாரத் பயோடெக் நிறுவனத்தின் கோவாக்சின் தடுப்பூசியும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் கண்டுபிடித்து சீரம் இந்தியா நிறுவனம் தயாரித்துள்ள கோவிஷீல்டு தடுப்பூசியும் பொதுமக்களுக்கு போடப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தடுப்பூசி தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி என்ற தடுப்பூசியை இந்தியாவில் அவசர தேவைக்கு மட்டும் பயன்படுத்த மத்திய அரசு நேற்று அனுமதி வழங்கியது. இந்நிலையில் உலக சுகாதார அமைப்பில் அவசர கால பயன்பாட்டுக்கென்று பட்டியலிடப்பட்டுள்ள வெளிநாடுகளின் கொரோனா தடுப்பூசிகளை இந்தியாவில் அவசர தேவைக்கு பயன்படுத்த மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதன் மூலம் ஐரோப்பிய நாடுகள், ஜப்பான், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் பயன்படுத்தப்பட்டு வரும் தடுப்பூசிகள் விரைவில் இந்தியாவுக்கு பயன்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ் புத்தாண்டு உள்ளிட்ட மங்களகரமான நாட்களில் பதிவு செய்யப்படும் ஆவணங்களுக்கு கூடுதலாக கட்டணம் வசூலிக்கலாம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஆடிப்பெருக்கு, தைப்பூசம், தமிழ் புத்தாண்டு உள்ளிட்ட மங்களகரமான நாட்களில் வீடு, நிலம் உள்ளிட்ட சொத்துக்களுக்கு பத்திரப்பதிவு செய்ய தமிழக மக்கள் விரும்புவார்கள். மங்களகரமான நாட்களில் பதிவு செய்யப்படும் ஆவணங்களுக்கு கூடுதலாக கட்டணம் வசூலிக்கலாம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வணிக வரி மற்றும் பதிவுத்துறை முதன்மை செயலாளர் திருமதி பீலா ராஜேஷ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசின் வருவாயை பெருக்கும் நோக்கில் சித்திரை முதல் தேதி, ஆடிப்பெருக்கு மற்றும் தைப்பூசம் ஆகிய மங்களகரமான நாட்களில் பொதுமக்கள் பத்திரப்பதிவு செய்ய ஏதுவாக பதிவு அலுவலகங்களை திறந்து வைக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் அத்தகைய நாட்களில் பத்திரப்பதிவு செய்வதற்கு கூடுதல் கட்டணங்களை வசூலிக்கலாம் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கம் 4ஆம் கட்ட தேர்தலில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் உயிரிழந்தது குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பிரச்சாரம் செய்த பாஜக மூத்த தலைவர் திரு ராகுல் சின்ஹா 2 நாட்களுக்கு தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. மேற்கு வங்க சட்டப்பேரவைக்கு 4 கட்ட தேர்தல் முடிவடைந்து மேலும் 4 கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள சூழலில் அங்கு தேர்தல் களம் சூடு பிடித்துள்ளது. அம்மாநிலத்தில் கடந்த 10ஆம் தேதி நடந்த 4ஆம் கட்ட தேர்தலின் போது கூச் பெஹர் மாவட்டத்தில் உள்ள வாக்குச்சாவடி ஒன்றில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் உயிரிழந்தனர். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் மேற்கு வங்கத்தில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட பாஜக மூத்த தலைவர் திரு ராகுல் சின்ஹா கூச் பெஹரில் 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு பதில் 8 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்க வேண்டும் என பேசினார். இதுகுறித்து தேர்தல் ஆணையத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் புகார் அளித்தது. இந்நிலையில் மேற்கு வங்க பாஜக தலைவர் திரு ராகுல் சின்ஹா 2 நாட்களுக்கு பிரச்சாரம் செய்ய தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. நாளை மறுதினம் நண்பகல் 12 மணி வரை பிரச்சாரம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஒடிஷா மாநிலத்தில் 2 தலைகள் மற்றும் 3 கைகளுடன் பிறந்த பெண் குழந்தைகளின் உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஒடிஷாவின் கேந்திரபாரா மாவட்டத்தைச் சேர்ந்த பெண்மணி ஒருவருக்கு நேற்று முன்தினம் 2 தலைகள் மற்றும் 3 கைகளுடன் 2 பெண் குழந்தைகள் ஒட்டி பிறந்தன. கனிகோன் என்ற பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் குழந்தைகள் பிறந்தன. இந்நிலையில் குழந்தைகளுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு நிலைமை மோசமடைந்ததை அடுத்து கட்டக்கில் உள்ள சிசு பவன் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு குழந்தைகளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேற்கு வங்க முதலமைச்சர் மமதாவுக்கு பிரச்சாரம் செய்ய தடை விதிக்கப்பட்டது ஜனநாயகத்தின் மீது நேரடியாக நடத்தப்பட்ட தாக்குதல் என சிவசேனா மூத்த தலைவர் திரு சஞ்சய் ராவத் குற்றம் சாட்டியுள்ளார்.
மேற்கு வங்க சட்டப்பேரவைக்கு வரும் 17ஆம் தேதி 5ஆம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் தேர்தல் விதிகளை மீறி பேசியதாக மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மமதா பானர்ஜி 24 மணி நேரம் பிரச்சாரம் செய்ய தேர்தல் ஆணையம் தடை விதித்தது. தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கைக்கு சிவசேனா மூத்த தலைவர் திரு சஞ்சய் ராவத் கண்டனம் தெரிவித்துள்ளார். பாஜகவின் உத்தரவின்படியே தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது ஜனநாயகத்தின் மீது நேரடியாக நடத்தப்பட்ட தாக்குதல் என்றும் அரசியல் கட்சி எனும் சுதந்திரமான அமைப்பை அச்சுறுத்தும் நடவடிக்கை என்றும் குற்றம் சாட்டினார். வங்க புலியான மமதாவுக்கு தாங்கள் துணையாக இருப்பதாகவும் திரு சஞ்சய் ராவத் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றால் கூர்கா இன மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங்கில் நடைபெற்ற பாஜக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றால் கூர்கா இன மக்களின் நீண்டகால கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என உறுதியளிப்பதாகவும், இனி எதற்காகவும் கூர்கா இன மக்கள் போராட வேண்டியதில்லை என்றும் தெரிவித்தார். டார்ஜிலிங் வளர்ச்சி திட்டங்களுக்கு முதலமைச்சர் மமதா முற்றுப்புள்ளி வைத்துவிட்டதாக குற்றம் சாட்டிய அவர், மேற்கு வங்கத்தில் தேசிய குடிமக்கள் பதிவேடு அமல்படுத்தப்பட்டாலும் அது குறித்து கூர்கா இன மக்கள் கவலைப்பட வேண்டாம் என்றும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் சீனா, ரஷ்யாவில் இருந்து வந்தவை என்றும், காங்கிரஸ் தலைமை இத்தாலியில் இருந்து வந்தவை என்றும், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் ஊடுருவல்காரர்கள் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறிப்பிட்டார். மேற்கு வங்கத்தில் கூர்காலாந்து என்ற தனி மாநிலம் கோரி கூர்கா இன மக்கள் பல ஆண்டுகளாக போராடி வருவது குறிப்பிடத்தக்கது. எந்தவொரு சூழலிலும் போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகள் ஏற்கப்பட மாட்டாது என கர்நாடக முதலமைச்சர் திரு எடியூரப்பா தெரிவித்துள்ளார். 6வது ஊதிய குழு பரிந்துரையின்படி ஊதிய உயர்வு, அரசு ஊழியர்களாக நியமனம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கர்நாடக மாநில போக்குவரத்து தொழிலாளர்கள் கடந்த 7ஆம் தேதி முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். பித்தார் நகரில் செய்தியாளர்களை சந்தித்த கர்நாடக முதலமைச்சர் திரு எடியூரப்பா, போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டம் குறித்து எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம் எனவும், எந்த சூழலிலும் அவர்களது கோரிக்கைகள் ஏற்கப்பட மாட்டாது எனவும் தெரிவித்தார். பணிக்கு வராத ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கப்படாது என தெரிவித்த எடியூரப்பா, தொழிலாளர்களின் பிடிவாத நிலை தொடர்ந்தால் கடுமையான நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதால் பதவியில் தொடர தகுதி இல்லை என லோக் ஆயுக்தா கூறியதை தொடர்ந்து கேரள உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த திரு KT ஜலீல் தனது பதவியை ராஜினாமா செய்தார். கேரள உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த திரு KT ஜலீல் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாகவும், அரசு பதவிகளில் வாரிசுகளுக்கு சலுகை அளித்ததாகவும் புகார் எழுந்தது. இதனை விசாரித்த லோக் ஆயுக்தா KT ஜலீல் குற்றவாளி என்றும் அவர் பதவியில் நீடிக்க தகுதி இல்லை எனவும் தெரிவித்தது. இதை எதிர்த்து கேரள உயர்நீதிமன்றத்தில் திரு ஜலீல் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் லோக் ஆயுக்தா முடிவுக்கு தடை விதிக்க மறுத்துவிட்டது. இதனால் இன்று அவர் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். தங்க கடத்தல் வழக்கிலும் திரு KT ஜலீலுக்கு தொடர்பு இருப்பதாக புகார் எழுந்த நிலையில் விசாரணை நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது. பண்பாடு, கலாச்சாரம், உணவு என எல்லாவற்றிலும் இயற்கையோடு இணைந்த நம்முடைய பழந்தமிழர் வாழ்க்கை முறையை மீட்டெடுப்பதற்கு சிந்தித்து செயலாற்ற வேண்டிய நேரம் இது என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்திடுவோம் என திரு TTV தினகரன் வெளியிட்டுள்ள தமிழ் புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு TTV தினகரன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய பிளவ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். உலகிலேயே தொன்மையான தமிழ் மொழியை பேசும் மூத்த குடிமக்களான தமிழ் பெருமக்கள் சித்திரை முதல் நாளில் கொண்டாடும் தமிழ் புத்தாண்டு எல்லா வளங்களையும் நலன்களையும் கொண்டு வந்து சேர்த்திடட்டும் என தெரிவித்துள்ளார். தமிழர்களின் வாழ்க்கை முறையில் சித்திரை என்றாலே தெய்வீக மனம் வீசும் நிகழ்ச்சிகளும் திருவிழாக்களுமாக மாதம் முழுக்க கொண்டாட்டங்கள் நிறைந்திருக்கும். ஆனால் கடந்த ஆண்டை போன்றே இப்போது மீண்டும் கொரோனா அச்சம் சூழ்ந்திருக்கிறது. எனவே உரிய பாதுகாப்பு வழிமுறைகளுடன் இறையருளை வழிபட்டு புத்தாண்டை வரவேற்போம். பெருந்தொற்று நோய் பயத்தில் இருந்து மொத்தமாக மீண்டெழுந்து முழு ஆரோக்கியத்துடனும் வளத்துடனும் அனைவரும் வாழ்ந்திட வேண்டும் என வழிபடுவோம் என குறிப்பிட்டுள்ளார்.
பண்பாடு, கலாச்சாரம், உணவு என எல்லாவற்றிலும் இயற்கையோடு இணைந்த நம்முடைய பழந்தமிழர் வாழ்க்கை முறையை மீட்டெடுப்பதற்கு சிந்தித்து செயலாற்ற வேண்டிய நேரம் இது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்திடவும், இந்த புத்தாண்டில் அதற்கான உறுதியினை ஏற்றிடவும், எப்போதும் எல்லோரும் நலமோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்ந்திட தமிழ் புத்தாண்டில் வாழ்த்தி மகிழ்கிறேன். அதற்காக அன்பு நிறைந்த நெஞ்சத்தோடு பிரார்த்திப்பதாக திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மீறியதாக பொதுமக்களிடம் இருந்து அதிக அளவில் அபராதம் வசூலிக்கப்பட்டிருப்பது என்பது வெட்கப்பட வேண்டிய விவகாரம் என நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் திரு மெஹராஜ் வேதனை தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பொதுமக்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என குறிப்பிட்டார். கடந்த 1.5 மாசத்துல கிட்டத்தட்ட 70 லட்சம் ரூபாய் அபராதம் வசூலிச்சிருக்கோம். இப்படி அதிகமாக வசூலிச்சிருக்கோம்னு சொல்லுங்க, பெருமைப்பட்டுக்கிறதுக்கு இல்லை. இது சிரமப்பட வேண்டிய விஷயம். இவ்வளோ வயலேஷன் இருந்திருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி வசூலிக்க வேண்டிய தேவையே இருக்கக்கூடாது. வேறு வழியே இல்லாமல் தான் நம்ம இந்த மாதிரி ஃபைன் போட வேண்டியிருக்கு. ஃபைன் போடுவதற்கான சூழல் இல்லாத நிலையை நாம் உருவாக்கணும். நாளை சித்திரை மாதம் பிறக்க உள்ளதை ஒட்டி தூத்துக்குடி பூசந்தையில் பூக்கள் விலை அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் 1 கிலோ 250 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிகைப்பூ விலை 2 மடங்கு அதிகரித்து 500 ரூபாய்க்கு விற்பனையாகும் போதிலும் விலையை பொருட்படுத்தாது பொதுமக்கள் பூக்களை வாங்கி செல்கின்றனர். தூத்துக்குடி பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூ கிலோ 500 ரூபா போகுது. நார்மலாக 200 250 ரூபா போயிட்டு இருந்தது. இப்போ வருஷ பிறப்புங்கனால மக்கள் மல்லிகைப்பூ ஒரு சாஸ்திரத்துக்கு வைக்கணுக்காண்டி வாங்க வந்திருக்காங்க. ஆனால் மல்லிகைப்பூ விலை கூட போகுது. மல்லிகைப்பூ தட்டுப்பாடாக இருந்தாலுமே அருப்புக்கோட்டை, திருநெல்வேலி ஆகிய பகுதிகளிலிருந்து மல்லிகைப்பூ வர வச்சு ஒரு தட்டுப்பாடு இல்லாமல் மக்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் விலையும் பொருட்படுத்தாமல் வாங்கி செல்கிறார்கள். இங்கே உள்ளூர் பூ தேவசீலபுரம், பேரூர்ணி, ஓட்டப்பிடாரம் ஆகிய பகுதிகளிலிருந்து வருது. அந்த பூ நம்ம மக்களுக்கு சப்ளை பண்ண முடியாதனால வெளியூரில் பூ வர வச்சு நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஈஷா யோகா மையத்தை இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் கொண்டுவர வலியுறுத்தி அடுத்த மாதம் 8ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெய்வ தமிழ் பேரவை அறிவித்துள்ளது. கோவையில் செயல்பட்டு வரும் ஈஷா யோகா மையத்தின் நிறுவனர் ஜக்கி வாசுதேவ் தமிழகத்தில் உள்ள கோவில்களை அரசு கட்டுப்பாட்டில் இருந்து விடுவிக்க வேண்டும் என அண்மையில் கருத்து தெரிவித்தார். இதற்கு பல்வேறு அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தெய்வ தமிழ் பேரவை இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு பே மணியரசன் ஜக்கி வாசுதேவிற்கு எதிராகவும் ஈஷா யோகா மையத்தை இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் கொண்டுவர வலியுறுத்தியும் அடுத்த மாதம் 8ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என தெரிவித்தார். கோயில்களுக்கு ஆபத்தை உண்டாக்கக்கூடிய வகையில் இந்த கோயில்களை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இவற்றையெல்லாம் தனிநபர்களிடம், வர்ணாசிரமவாதிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு தான் இவர் ஜக்கி வாசுதேவை களமிறக்கி விட்டிருக்கிறார்கள் என்ப செய்தி தெரிகிறது. இப்பொழுது நம்முடைய கோயில்களை கைப்பற்றக்கூடிய நிலையிலே அவர் இறங்கியிருக்கிறார். எனவே இது வன்மையாக கண்டிக்கிறோம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே முயல் வேட்டையில் ஈடுபட்ட 2 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். பாலவனத்தம் பகுதியில் இரவு நேரங்களில் வனவிலங்குகள் வேட்டையாடப்படுவதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இது தொடர்பாக நேற்றிரவு ரோந்து பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டிருந்த போது வேட்டையில் ஈடுபட்டிருந்த 2 பேரை வனத்துறையினர் சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவர்களிடம் விசாரணை மேற்கொண்ட போது பாலவனத்தம் பகுதியைச் சேர்ந்த சண்முகநாதன் மற்றும் பாண்டியராஜ் என்பது தெரிய வந்தது. மேலும் அவர்களிடம் இருந்து 3 முயல்கள் மற்றும் வேட்டையாட பயன்படுத்திய ஆயுதங்களை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட வன அதிகாரி திரு ஆனந்த் உத்தரவின் பேரில் பிடிப்பட்ட 2 பேருக்கும் தலா 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. கொரோனா தடுப்பு நடவடிக்கை காரணமாக சென்னை கோயம்பேடு சந்தையில் சுழற்சி முறையில் மட்டுமே கடைகள் திறக்கப்படுவதால் ஏராளமான காய்கறிகள் தேங்கி கிடப்பதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே அனைத்து கடைகளையும் திறக்க மாநகராட்சி நிர்வாகம் அனுமதி அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கோயம்பேடு வணிக வளாகத்தில் 200 மொத்த விற்பனை கடைகளும் 1800 சிறு கடைகளும் அமைந்துள்ளன.
கொரோனா இரண்டாம் அலை காரணமாக கோயம்பேடு சந்தையில் மொத்த விற்பனை கடைகளை தவிர்த்து மீதமுள்ள சிறு கடைகளை சுழற்சி முறையில் திறந்து கொள்ள மாநகராட்சி நிர்வாகம் அனுமதி வழங்கியது. அதன்படி கோயம்பேடு சந்தையில் ஒற்றை இலக்க எண் கொண்ட 900 சிறு கடைகள் செவ்வாய், வியாழன் மற்றும் சனிக்கிழமையில் திறந்து கொள்ளவும், இரட்டை இலக்க எண் கொண்ட 900 சிறு கடைகள் திங்கள், புதன், வெள்ளிக்கிழமையில் திறந்து கொள்ளவும் அனுமதி வழங்கப்பட்டது. மாநகராட்சி நிர்வாகத்தின் இந்த அறிவுறுத்தலின்படி சுழற்சி முறையிலேயே கடைகளை திறந்து சிறுகடை வியாபாரிகள் வியாபாரம் செய்து வருகின்றனர். இதனால் ஏராளமான காய்கறிகள் தேங்கி கிடப்பதாகவும், எனவே அனைத்து கடைகளையும் திறக்க அனுமதி அளிக்க வேண்டும் எனவும் அரசுக்கு வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்ற வருஷம் கோயம்பேடில் கொரோனா என்ற தொற்று பரவுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் மார்க்கெட்டை மூடி 8 மாத காலமாக சிறு மொத்த வியாபாரிகள் போராட்டங்கள் சில இதெல்லாம் பண்ணி கூட அவங்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கல. திரும்பி 2ஆம் கட்ட கொரோனான்னு ஒன்று அறிவிச்சு இப்போ மக்களை இப்போ ரொம்ப அவதிக்குள்ளாகி வியாபாரிகளுக்கு ரொம்ப அவஸ்தைப்படுற மாதிரி ஆயிடுச்சு. எல்லா கடைகளையும் திறந்து அவங்க கூறுகிற சட்டத்திட்டங்களுக்கு நாங்கள் ஒத்து போகிறோம். எங்களுக்கு எல்லா கடைகளும் திறக்கணுங்கிறது தான் எங்களோட தார்மீக இது. ஏற்கனவே 8 மாதம் கொரோனாவில் மூடி இருந்தால போன வருஷமே ரொம்ப கஷ்டமாக இருந்து திரும்பி கடை திறந்தாங்க. பாதி கடை தான் திறந்துருக்காங்க, பாதி கடை திறக்கலை. இதனால் கிடைக்க வேண்டிய கூலி முன்னையாவது 700 800 கிடச்சிது. இப்போ வர்றது வெறும் 300 350 ரூபா கிடைக்குது. எல்லா கடையும் திறந்தால் தான் சார் எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும் சார். உலக சிலம்பம் தினத்தை ஒட்டி மயிலாடுதுறையில் நூற்றுக்கணக்கான பள்ளி மாணாக்கர்கள் சிலம்பம் சுற்றியபடி ஊர்வலமாக சென்றனர். உலக சிலம்பம் தினத்தை முன்னிட்டும் கொரோனா விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் முகக்கவசம் அணிந்தும் மயிலாடுதுறையை அடுத்துள்ள மணல்மேட்டில் பள்ளி மாணவ மாணவிகள் மணல்மேடு பேருந்து நிலையத்தில் இருந்து மணல்மேடு கடைவீதி வழியாக காவல் நிலையம் வரை விழிப்புணர்வு ஊர்வலத்தில் பங்கேற்றனர். சிலம்பம் சுழற்றியபடியே மாணவ மாணவிகள் பேரணியாக சென்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் 2ஆம் முறையாக கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ள வருவோர் தட்டுப்பாடு காரணமாக திருப்பி அனுப்பப்படும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் நாள்தோறும் 150க்கும் மேற்பட்டோர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். எனவே கொரோனா பரவலை தடுக்க அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தடுப்பூசி போடப்பட்டு வந்தன. முதல் டோஸ் போட்டுக் கொண்டவர்கள் 28 நாட்கள் இடைவெளியில் 2வது டோஸ் போட்டுக்கொள்ள வேண்டும். இந்நிலையில் 2வது டோஸ் போட சென்ற அரசு ஊழியர்கள் 1 மாதம் கழித்து வருமாறு கூறி திருப்பி அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்ட 10,000 டோஸ் தடுப்பூசி மீண்டும் சென்னைக்கு திருப்பி அனுப்பப்பட்டு விட்டதாகவும், இதனால் கொரோனா தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு கொரோனா தடுப்பூசிகள் 10,000 டோசேஜ் வந்ததை திருப்பி சென்னைக்கு அனுப்பியுள்ளார்கள். அதை வன்மையாக கண்டிப்பதுடன் இங்குள்ள அரசு நிரந்தர மருத்துவர்கள் 5 பேரை, வேதாணி சிகிச்சை 2 பேர் உட்பட 5 மருத்துவர்களை இங்குள்ள சம்பளத்திலே போட்டு அங்கே அனுப்பியுள்ளார்கள். அங்கே சென்னையில் மிக உயர்ந்த நிலையில் உள்ள IAS IPS மாதிரி உள்ள பிள்ளைகள் ஓய்வெடுத்துக்கொள்ள டாக்டர்கள்லாம், ஆனால் இங்கே உள்ள டாக்டருக்கு இங்கே உள்ள முன்னாடியே டாக்டர் பற்றாக்குறை நிலவும் காலத்தில் இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் செய்வார்கள். இதை மறுபடியும் திருப்பி எங்களுக்கு தரவில்லை என்றால் இந்த பொதுமக்களுக்கு பயனடைய வேண்டும். இல்லை என்றால் தலைமைக்கு வரைக்கும் சென்று முறையான நடவடிக்கை எடுப்போம். இனி வரும் செய்திகள் சிலவற்றை வேக செய்திகளாக தற்போது பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செண்பகவள்ளி அம்பாள் கோவிலில் பங்குனி உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் சுவாமி அம்பாள் பவனி வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவின் 9ஆம் நாளான இன்று காலை நடைபெறவிருந்த திருத்தேரோட்ட நிகழ்வுக்கு பதிலாக அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் சுவாமி பூவனந்தநாதரும் அம்பாள் செண்பகவள்ளியும் பவனி வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பக்தர்கள் கோவிலுக்கு வெளியே நின்று தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் அவர்கள் வீடு அமைந்துள்ள பகுதி நகராட்சி சார்பில் தடுப்பு வைத்து அடைக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் அரசு போக்குவரத்து பணிமனையில் பணிபுரியும் நடத்துனர்கள், ஓட்டுநர்கள், போக்குவரத்து ஊழியர்களுக்கு ராமேஸ்வரம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டது. கடந்த 2 நாட்களாக கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ராமேஸ்வரத்தின் முக்கிய வீதிகளில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது.
திருப்பூர் மாநகர் தெற்கு மாவட்டம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் வெள்ளியங்காடு நாள் ரோடு பகுதியில் பொதுமக்களின் தாகம் தீர்க்கும் நீர்மோர் பந்தலை கழக தேர்தல் பிரிவு துணை செயலாளர் திருமதி விசாலாட்சி திறந்து வைத்தார். பொதுமக்களுக்கு இளநீர், தர்பூசணி, வெள்ளரிக்காய், நீர்மோர் உள்ளிட்டவைகளை வழங்கினர். கொரோனா பாதுகாப்பு நடவடிக்கையாக முகக்கவசங்கள் வழங்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள வட்டமலை குள்ளங்காடு பகுதியைச் சேர்ந்த 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்த 12 பேரில் 11 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து பெற்றோரிடம் சிறுமி கூறிய தகவலை அடுத்து மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் ரஞ்சித் பிரியாவிடம் பெற்றோர் புகார் அளித்தனர். இதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்த மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் 11 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார். மேலும் ஒருவரை தேடி வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள ஆமணக்கந்தோண்டி சாலையில் இன்று அதிகாலை அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் 85 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த ஜெயங்கொண்டம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இறந்து போன மூதாட்டியின் உடலை கைப்பற்றி ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். நாமக்கல் வடக்கு மாவட்டம் ராசிபுரம் நகர கழகம் சார்பில் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டது. கழக துணைத் தலைவர் திரு எஸ் அன்பழகன் தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி பழங்களை வழங்கினார். ராசிபுரம் நகர கழக செயலாளர் திரு எஸ் வேலுச்சாமி, அம்மா பேரவை துணைத் தலைவர் திரு ஏ.பி. பழனிவேல் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னை சாலி கிராமத்தில் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த விவகாரத்தில் பாதிரியார் உட்பட 4 பேர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த பிரபல பின்னணி பாடகி தனது 15 வயது மகளை சாலி கிராமத்தில் உள்ள தனது சகோதரியின் வீட்டில் தங்க வைத்துள்ளார். இந்நிலையில் சிறுமியின் சித்தி, அவரது கணவர் மற்றும் ஒருவர் சேர்ந்து சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளனர். மேலும் பாதிரியார் ஒருவரும் துன்புறுத்தி வந்துள்ளார். இந்நிலையில் சிறுமியின் தாயார் கீழ்ப்பாக்கம் மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் சிறுமியின் உறவினர்கள் மற்றும் பாதிரியார் உட்பட 4 பேர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் 40 லட்சம் ரூபாய் வெளிநாட்டு பணம் காணாமல் போனது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அண்ணா நகரில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் பணியாற்றி வரும் சரவணன் என்பவர் 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு பணத்தை ஒரு பையில் வைத்துக் கொண்டு தியாகராய நகரில் உள்ள மற்றொரு தனியார் நிறுவனத்தில் ஒப்படைக்க தனது இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது அவர் திடீரென மயங்கி விழுந்ததால் அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மருத்துவமனையில் கண் விழித்தபோது 40 லட்சம் ரூபாய் காணாமல் போனது குறித்து போலீசாரிடம் தகவல் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அலுவலக மேலாளர் சதீஷ் கொடுத்த புகாரின் பேரில் மாம்பலம் போலீசார் சரவணனிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியை.